நீங்கள் வாக்களித்து பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அவரை மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற உங்கள் பகுதி அதே மாதிரி வேற புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் நிறுத்திவிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் பொய்யான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. பொய் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாந்துட்டாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஒரு 6 மாதத்திற்குள்ளாகவே 14 கொலை இந்த பகுதியில் நடந்திருக்கிறது. இப்படி கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் சமூக விரோத சக்திகள் தன்னுடைய ஆதாயத்திற்காக ஆதாய கொலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அந்த ஆதாய கொலைகளை செய்யக்கூடியவர்களை அடையாளம் கண்டுபிடித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையிலே இன்று ஆட்சியாளர்கள் இல்லை. அதற்கு மற்றொரு காரணம் என்ன என்று சொன்னால், இங்கு எதையெல்லாம் தடை செய்யப்பட்டு இருந்ததோ அதையெல்லாம் இப்பொழுது சகஜமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள்கள் இங்கே தமிழகம் முழுவதும் சகஜமாக இருக்கிறது. பட்டி தொட்டிலெல்லாம் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருக்கிறது, ஹெராயின் விற்பனை செய்கிறது. இப்படி போதைப் பொருள்கள் கண்ட இடங்களில் கிடைக்கின்ற காரணத்தினால் இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத இந்த அரசு அதோடு நின்று விடாமல் மக்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி வாக்களித்து வாக்கை கேட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களுக்கு நன்மை செய்யாமல் மாறாக மக்களுக்கு சுமையை தான் கொடுத்திருக்கிறது.